வணக்கம் முதல்வரே. அடுத்த எபிசோடில் வந்திருக்கேன். இந்த தடவை என்னுடைய பதிவு என்னென்னா, நான் ஏற்கனவே முதல் பதிவில் பேசின மாதிரி வில்லேஜுகளில், கிராமங்களில், நகரங்களில் இதெல்லாம் அந்த பஞ்சாயத்துகளில் இருக்கிற குறைகளை எல்லாம் நான் தாவேகா இளைஞர்கள் சேர்ந்து குறையை கண்டுபிடித்து உங்களுக்கு தெரிவிக்கும்படியும் இல்லை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும்படியாக நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சாயத்துகள்லையோ இல்லை இந்த நகர்ப்புற பஞ்சாயத்து இல்லை கார்ப்பரேஷனு இல்லை நகராட்சி இதுகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதுகள் இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால், பச்சையாக சொல்லப்போனால் லஞ்சம். எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்பாங்க. உள்ளே போயிட்டாலே எதுக்காவது ஒன்று. இப்போ சுற்று வரிக்கு போனீங்கன்னா அதுக்கு காசு ஒன்றுமே கிடையாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு போனாலுமே சரி, அதுக்கு எல்லா துறையிலையுமே லஞ்சத்தை ஊதியமாக்கிட்டாங்க. லஞ்சம் ஊதியமாக்கப்பட்டது. எதையாவது கொடுக்கணும். அப்போ பாவம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரை பார்க்க போனாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமாங்கிற ஒரு கொள்கையவே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துருவோம் சார். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம கண்ட்ரி ஒரு ஆர்கனைஸ்டு கண்ட்ரி கிடையாது. நமக்கு இந்த லேண்டு, இந்த விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்பியூட்ஸ்கள் இருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நிறைய அங்கங்கே இருக்கும். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு காசு கேட்குறாங்க. பணம் கொடுத்தா தான் இதை செஞ்சு தருவேங்கிற மாதிரி இப்போ நாடு போயிடுச்சு. அதுக்கு முந்தைய ஆட்சிகளில் தலை விரித்து ஆடுனது வேறு எங்கேயும் இல்லை. எங்களுடைய பஞ்சாயத்துலேயே 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உள்ள காரியங்களை ஈஓவோ ஏடிஓவோ இவங்களை பார்த்தோ இல்லை அங்கே உள்ள அலுவலர்கள்ட்ட போய் அல்லது அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்டு, அதாவது மனு கொடுக்கவோ இல்லை எதையாவது காரியத்துக்கு வர்றவங்கள வெளியே இருந்து, ஆஃபீஸுக்கு வெளியே இருந்து அவங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் எதுக்காக வந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை அந்த அதிகாரிகள் சரிப்படுத்தி கொடுத்தாங்களா, இல்லை உங்கள் தரப்பில் ஏதாவது தவறு இருக்கா, இந்த மாதிரி உள்ள காரியங்களை விசாரித்து அவங்களுக்கு உரிய உதவிகளை செய்து, சட்ட ரீதியாக இல்லை அவங்க இல்லை பணத்துக்காகத்தான் எங்களை அலைய விடுறாங்கங்கிற மாதிரி மக்கள் புகார் செய்தால் அதை மேலதிகாரிகளுக்கோ இல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பாளரோ இல்லை கோஆர்டினேட்டர்ஸோ இல்லை அது ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டவர்களுக்கோ தெரிவிக்கணும். இப்போ ஒரு கடிதம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கி அப்படியே பைலப் பண்ணி வச்சுருந்தவங்களை மாதிரி நீங்கள் செய்யாமல் இம்மிடியேட்டாக நான் சொல்கிறேன் சார், நீங்கள் ஐஏஎஸ்களை போடுங்க சார். எல்லாருமே மக்களுக்காகத்தான் வந்திருக்கவங்க, சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டி, மக்களுடைய பிரச்சனைகள், ரிலிஜியன்ஸ் இதெல்லாம் நம்ம கலந்த ஒரு நாடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, மக்களுடைய புகார்கள் தான் முதல்ல நீங்கள் தீர்க்கணும். அனுகூலங்கள் அடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஸோ தயவு செய்து முந்தைய ஆட்சி காலங்களில் ஒதுக்கப்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்றவர்கள் இருக்காங்க. திறமையானவர்களை மட்டம் கட்டிட்டாங்க. லஞ்சத்துக்காகவே ஒரு மனுஷன், தன்னுடைய லஞ்ச ஒழிப்புக்காகவே அவர் பாடுபட்ட மனுஷங்கள்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய கேஸை எல்லாம் பிடிச்சி அவங்க உயிருக்கே பயந்து போராடின நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டு, சந்தேகங்களை கேட்டு அவங்கள தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் மக்களுடைய குறைகளை முதல்ல கேட்கணும். நீங்கள் ஜிஓவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அரசாங்கம் கொடுக்குற ஜிஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஜிஓனுடைய நன்மை தீமைகள் என்னெல்லாம் நமக்கு பாதிப்பு வரும், என்னெல்லாம் நமக்கு சாதகமாக வருங்கிறது அவங்கள பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள். ஆனால் மக்கள் குறை தீர்க்கக்கூடிய காரியங்களும், மக்களுக்கு பிரச்சனைகளை அப்பப்போ ஷார்ட் அவுட் பண்ணணும். லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிஸ்மிஸுக்கு, ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா டிஸ்மிஸுக்கு கொண்டு போகணும். நீங்கள் மேல்கத்திய இந்த சவுதியிலெல்லாம் எப்படி குற்றம் செஞ்சால் எப்படி அவங்கள தூக்கு தண்டனை போடுறாங்க, கழுத்து வெட்டுறாங்க, அந்த மாதிரி லா தான் சார் இங்கே சரிப்பட்டு வரும். லஞ்சம் வாங்கினா வீட்டுக்கு போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் பல முறை நீங்கள் அதை வெளியே கொண்டு வரணும். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடுக்கம் வேணும் சார், நடுக்கம் வேணும். மக்கள் அப்பாவி மக்களாக இருக்காங்க, விவரம் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரி, லேண்ட் ரிஜிஸ்ட்ரி எதுவுமே சரியான ஒரு புழக்க வழக்கங்களில் வரல. இட்ஸ் நாட் ஆர்கனைஸ்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, இதை அளக்க வரவே காசு
பிடுங்காமலே இருக்கிறது இல்லை. அளக்க வாரவங்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க உள்ளே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும். லஞ்சம் 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 லஞ்சம். ஐயோ கடவுளே, எங்கே லஞ்சத்தை ஊதியமாக்கிட்டாங்க. மக்கள் போகும்போதே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இடைநிலை தரகர்கள், பியூனு, வீட்டுக்கு அனுப்புங்க சார், வீட்டுக்கு அனுப்புங்க. சரி, அந்த வேலையில் அவங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா வீட்டு ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்கள் சார். நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது மக்களுடைய குறை தீர்க்கக்கூடிய காரியங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் வாரேன். அதில் மேலும் சில கருத்துக்கள் இருக்குது. என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம்.